இந்த தீபாவளி சமயத்துல வந்து, அ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்க்கான பாயிண்ட் ஆஃப் வியூல போகும்போது ப்ராஃபிட்டபிலிட்டி நமக்கு கிடைக்குமா? அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்றோம். இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் பொறுத்து நம்ம வந்து பிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் அந்த ஷேர் அ பார்த்தீங்கன்னா, டார்கெட் பிரைஸ் வந்து ₹320 ஃபியூச்சர்ல அப்சைட் வந்து 38% இருக்கு. பிஹெச்இஎல் வந்து கெப்பாசிட்டி அடிஷன் கொண்டு போயிட்டே இருக்காங்க. ரொம்ப லாங் டேர்ம்க்கு ஏத்த ஸ்டாக்கு. ஆர்டர் புக் வந்து நல்லா இருக்கு. 24.5 ஜிகாவாட் ஆஃப் தெர்மல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் மார்க்கி இண்டஸ்ட்ரி அ இவங்கள்ட்ட வந்து 6000 மெகாவாட் கவுடா அம் நாக்பூர் ஹெச்விடிசி லிங்க் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. அ இதுக்கப்புறம் 800 எம்டபிள்யூ ஏயுஎஸ்சி பிளான்ட், ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் லொக்கோமோட்டிவ், ஸ்பேஸ் கிரேட் லியன் செல்ஸ், ஆம், இஸ்ரோ சப்போர்ட்ஸ் மார்ஜின்ஸ், ஃபியூச்சர் growth ப்ராஜெக்ட்ஸ் நிறையாவே இருக்கு. அதனால இவங்களுக்கு வந்து growth நல்லாவே இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த ஸ்டாக் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஏறும். பட் வந்து பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜில அக்யூமுலேட் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததா வந்து சியான். இந்த ஸ்டாக் வந்து டார்கெட் பிரைஸ் ரூ. 1625 வச்சுக்கலாம். அப்சைட் பொட்டன்ஷியலா 39% இருக்கு. இவங்க வந்து செமிகண்டக்டர் கார்வ் கிரியேட்டிங் ஸ்டாண்டலோன் growth ஆ இருக்கு உங்களுக்கு. டிஇடி பிஸ்னஸ், அப்புறம் டெஸ்பைட் வேஜ் ரிலேட்டட் மார்ஜின் கம்ப்ரஷன் இன் Q1. அதுக்கப்புறம் எபிட் மார்ஜின் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. $10 மில்லியன் குவார்ட்டர்லி ரன் ரேட் இருக்கு உங்கள்ட்ட. அதுக்கப்புறம் மெயினா வந்து குளோபல் அடாப்ஷன்ஸ்குள்ள போறாங்க. நல்ல சேஞ்சஸ் இருக்கு இந்த கம்பெனில. லார்ஜ் ஏரோஸ்பேஸ் அண்ட் ஹெல்த் கேர் டீல்ஸ் இருக்கு உங்கள்ட்ட. இது வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டா நம்ம பார்க்கலாம். 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, டாபர் இந்தியா. டார்கெட் பிரைஸ் வந்து ரூ. 1625. அப்சைட் பொட்டன்ஷியலா 11% இருக்கு. டாபர் வந்து சீசனல் பெவரேஜஸ், குளுக்கோஸ் போர்ட்ஃபோலியோ, அதுக்கப்புறம் ரொபஸ்ட் growth இன் ஹெல்த் கேர் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல நல்ல growth இருக்கு. மெயினா இவங்களோட கேட்டகரிஸ் சச் அஸ் டூத் பேஸ்ட், ஹோம் கேர், ஹேர் ஆயில், ச்சவனப்ராஷ், ஹனி, அதெல்லாம் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்டு மார்க்கெட். இப்போ வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற மாரி எஃப்எம்சிஜி பிசினஸ்ல லீடிங்ல இருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் இந்த டார்கெட் இருக்கு. அடுத்ததா பார்க்குறது வந்து பெட்ரோநெட் எல்என்ஜி. டார்கெட் பிரைஸ் வந்து ₹390. அப்சைட் பொட்டன்ஷியல் 42% இருக்கு. எல்என்ஜி is entering strong expansion phase that positions it to capture the next wave of India's natural gas demand. Tehaj capacity expansion to 22.5 MMTPV by calendar year 25 இருக்கு. அதே மாரி இவங்களுக்கு இந்தியா தவிர லாங் டெர்ம் அக்ரீமெண்ட்ஸ் கொத்தார், கஜா கார்கான் அண்ட் தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் உங்களோட இருக்கு. இவங்களுக்கு வந்து குளோபல் எல்என்ஜி டைனமிக்ஸ் ஸ்ட்ராங்லி ஃபேவர் இருக்கு. லோயர் எல்என்ஜி ப்ரைஸஸ், அதே மாரி உங்களோட ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் நல்லாவே இருக்கு. எக்ஸ்பான்ஷன் லெட் டு கெப்பாசிட்டி, ஸ்ட்ராங் கான்ட்ராக்சுவல் விசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு நல்ல விசிபிலிட்டி இருக்கும். ஏர்னிங் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அடுத்தது பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ். டார்கெட் பிரைஸ் வந்து ₹560. அப்சைட் பொட்டன்ஷியலா 65% இருக்கு. Q1 FY26 ரிசல்ட்ஸ் கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் ஃபியூச்சர்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸ்டடி இன்ஃப்ளோஸ் 795 crores இன் 791. கேஷ் ரிசர்வ்ஸ் 450 crores இருக்கு. ஏர்னிங்ஸ் நல்லாவே இருக்கு. ஆம், இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா தாண்டி நல்ல யுஎஸ் கமர்ஷியல் ஸ்கேல் ஆர்டர் கிடைச்சிருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட்டும் நல்லா போயிருக்கு. இவங்களுக்கு 2030க்கு ரோட் மேப் போட்டு வச்சிருக்காங்க. டொமஸ்டிக் பாலிசிஸ் அப்புறம் சப்போர்ட்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆம், அடுத்ததா பார்க்குறது பிவிஆர் ஐநாக்ஸ். டார்கெட் பிரைஸ் வந்து ₹1600. அப்சைட் பொட்டன்ஷியல் 48% இருக்கு. இவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் மல்டி இயர் growth சைக்கிள் சப்போர்ட்டட் பை ரொபஸ்ட் ஃபில்ம் பைப்லைன். அப்புறம் வந்து 150 மில்லியன் in FY26 led by Hindi releases, large scale Hollywood tent poles and steady regional contributions இருக்கு. இயர் ஆன் இயர் இவங்களுக்கு வந்து growth இருந்துகிட்டே இருக்கு. அதனால நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால நிறைய தேட்டர் எக்ஸ்பான்ஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால லீடர்ஸ் இருக்காங்க.
இன்னும் நெக்ஸ்ட்டு 12 மந்த்ஸில நல்ல எக்ஸ்பான்ஷன் இருக்கும். கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதனால ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏர்னிங் பெர் ஷேரும் இன்க்ரீஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாமே இன்ஃபர்மேஷனல் பர்ப்பஸ்க்கு தான். பட் ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லா வீடியோஸும் தொடர்ந்து